இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் இதுவரை இருளாயிருந்த காலம் விலகி ஒரு புதிய ஒளி பிறக்கப் போகிறது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னிடம் இன்று நேரடியாக பேசுகிறேன். இந்த வாக்கை நீ கேட்பதற்குள் உன் மனதிற்குள் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள் வந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நீ இங்கே வந்திருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல காலம் உன் வாசக்கதவை தட்டிவிட்டது என்று பொருள். யாரோ ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இதுவல்ல. யாருடைய தலையெழுத்தை நான் மாற்றி எழுதப் போகிறேனோ அந்த பிள்ளைக்கு மட்டுமே என் குரலை கேட்கும் பாக்கியம் கிடைக்கும். இப்போ நீ இதை கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலமே உன் அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது என் கண்ணே. என் செல்லமே, இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் போதும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ அழுது புலம்பிய இரவுகள் அனைத்திற்கும் இதோ இந்த வாராகி அன்னை பதில் சொல்ல வந்துவிட்டேன். நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் அந்த ராஜ யோகத்தை உனக்கு தரவே நான் இப்போது வந்திருக்கிறேன். கடந்து போன கசப்பான சம்பவங்களை வைத்து உன் எதிர்காலத்தை கணிக்காதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் மனக்குமரல்கள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்வில் முட்டுக்கட்டையாய் இருக்கும் தடைகளை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து தகர்ப்பேன். உன் வறுமையையும் உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளையும் வேரோடு பிடுங்கி எறிவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் சீராக உழுது அதில் நிம்மதியும் செல்வமும் சந்தோஷமும் செழிக்கும்படி செய்வேன். இது உன் வாராகி தாய் உனக்கு தரும் உறுதிமொழி. உன் கஷ்டங்களை நான் மொத்தமாக பொறுப்பேற்று கொண்டேன். இனி நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக அடியெடுத்து வை. உன் நிழலாக நான் உன் பின்னால் இருப்பேன். உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன் அன்னை நான் தரப்போகும் வெற்றியை கொண்டாட தயாராக இரு. இதோ உன் கஷ்ட காலம் முடிந்து விட்டது. என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டுதானே இருக்கிறாய். உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய். ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்டி வந்திருக்கிறேன். நான் என்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆனாலும் என் பிள்ளையே, நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா? உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா? அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய்யுரைப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீயோ நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள். அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது. இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றாள் என்று எண்ணி விடாதே. என் தங்கமே, அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்திற்காக எதையும் சொல்லவில்லை. இந்த வாராகி அத்தனை சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பது இல்லை. யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை. சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாய் அல்லவா? அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது அல்லவா? அம்மா, நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய். உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் நினைப்பாய் அல்லவா? அந்த சந்தோஷம், அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடும். உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வாராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும்.
ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சறுக்கல்களாகத்தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்கவே துளங்காது. ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்று உனக்கு தோன்றும். உன்னை போட்டு புரட்டி எடுத்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும். இனிமேல் நம் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலையை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளையே, நீ மேலேறி வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வாராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் அடைந்து விட்ட பிறகு கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும். யார் ஒருவரினுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலை ஆறுதலாக இருக்கும். அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்துதான் மீண்டு வந்திருக்கின்றாய். நீ அதை ஒரு முறை நினைத்து பார். எப்பேற்பட்ட படுகொலியில் எல்லாம் விழுந்து எழுந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது சிறு குண்டுதானே. இந்த குண்டுக்குள் விழுந்தால் நம்மால் எழுந்திருந்து விட மாட்டோமா? இந்த பள்ளம் மிகவும் சிறியதாகத்தானே இருக்கின்றது. இந்த குண்டும் குழியுமா இருக்கின்ற இடத்திற்குள் நம்மால் நிச்சயம் நடந்து வெளியே வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை என் பிள்ளை உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்கிறேன். உனக்கு ராஜயோக ஜாதகம். உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் வென்று காட்ட முடியும். எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்க தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன். கேட்காமல் செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன? என் தங்கமே, அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியாது என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக் கொள்ள நினைக்காதே. இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா? என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா? என் தங்கமே, நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றை எல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும். எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது. வாராகி வருவது சாதாரண விஷயம் அல்ல. அவள் தருவது சாதாரண வாக்கல்ல என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள். தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அதுபோல்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேற போகின்றது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி கொண்டு வந்து தருகின்றேன். என் தங்கமே, மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே. உனக்கு முடியாத சூழ்நிலை கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும். உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்து விட்டால்
அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும். அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்து விட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்து விடும் அல்லவா? உடனடியாக என் பிள்ளைக்கு தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது உனக்கான கட்டளை. விதி உன்னை சோதிச்ச காலம் முடிந்துவிட்டது. இனி என் அருள் உன்னை வழிநடத்தும் காலம் தொடங்கிவிட்டது. யார் உன்னை கைவிட்டாலும் உன் நிழலாய் நான் உன்னோடு வருவேன். தோல்விகளைக் கண்டு கலங்காதே, அவை நீ வெற்றியை சுவைப்பதற்கான படிக்கட்டுகள் மட்டுமே. துணிந்து நில், உன் துணையாய் இந்த வாராகி இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. நிச்சயமாக அவை ஒவ்வொன்றாக நிறைவேறும். இனி உன் வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்கும். இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீயிட்டு எரிக்கப்பட போகிறது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய், நான் உனக்கு ஒரு சவால் விட்டு செல்கிறேன். இன்று நீ என் பேச்சை கேட்டு முடித்த 24 மணி நேரத்திற்குள் உன்னை தேடி ஒரு மகா பெரிய அதிர்ஷ்டம் வந்து தீரும். அது உன் அன்னை நான் தரும் ஆணை, அசைக்க முடியாத சத்திய வாக்கு. என் தங்கமே, ஒரே நாளில் என் வாழ்க்கையை மாறிவிடுமா என்று உன் மனதிற்குள் ஒரு துளி சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தோடு என் வாக்கினை நீ கேட்காதே. உன் நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் நான் உன்னோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன். அந்த மகா சக்தி உன்னிடம் இல்லை என்றால் இந்த தாய் பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்பதை என் செல்லம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை தேடி வந்து இதை சொல்லுகிறேன் என்றால் அதில் எவ்வளவு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது என்று யோசித்துப் பார். இத்தனை காலமாய் உன்னை ஏங்க வைத்த விஷயம் எது கிடைத்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நீ துடித்தாயோ, அந்த வெற்றியை உன் கையில் கொடுக்கவே உன் வாராகி அம்மா நான் இப்போது வந்திருக்கிறேன். உன் வாராகி தாய் உன்னை காண வரும்போதெல்லாம் உன் மனதிற்குள் ஒரு இமயமலை போன்ற தைரியம் பிறக்க வேண்டும். இந்த அன்னை உன் முன்னே வந்து விட்டாலே அது உன் வெற்றிக்கான முதல் படி என்பதை ஆழமாக நம்பு. உன் வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ அதை நீ நிச்சயமாக அடைவாய். உன் எண்ணம் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை மாறும். என் வாராகி சொன்னாலே அது நடந்தே தீரும் என்கிற உறுதியை உன் ஆள் மனதில் ஆணி அடித்தாற் போல பதியவே நீ இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வேகம் காட்டு. உன் உழைப்பும் இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுத்த இந்த வாக்கும் சேரும்போது அந்த மகா சக்தி உனக்கு நினைத்ததை அப்படியே நடத்தி கொடுக்கும். என் பிள்ளை ஒன்றும் பேராசைப்படவில்லை. உன் நிம்மதியான வாழ்விற்கான அடிப்படை வசதிகளையும் தேவைகளையும் தானே கேட்கிறாய். உனக்கு எது உண்மையான நிம்மதியை தருமோ அதை இந்த வாராகி நான் சர்வ நிச்சயமாக தருவேன். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தவிடு பொடியாக்குவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது வளம் கொளிக்கச் செய்து உன்னை செழிக்க வைப்பேன். 24 மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் என்று சொன்ன உடனே என் வேலை முடிந்தது என்று போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கி விடாதே. உன் மனது இப்போது தான் சிங்கத்தை போல விழித்து கொள்ள வேண்டும். உன் உடலுக்கு வேண்டுமானால் ஓய்வு கொடு, ஆனால் உன் லட்சியத்திற்கு ஒருபோதும் ஓய்வு கொடுத்து விடாதே. லட்சியம் சோர்ந்து போனால் அப்புறம் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என் பிள்ளையே, துணையாக யாரும் இல்லாதவர்கள் கூட இந்த உலகத்தில் போராடி ஜெயிக்கிறார்கள். ஆனால் உனக்கு இந்த மகா சக்தியே பக்க பலமாய் இருக்கும்போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உனக்கு வேண்டிய
அத்தனை நல்ல சூழ்நிலைகளையும் உன் வாராகி அன்னை நான் உருவாக்கி தருவேன். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. எந்த பொறாமை கண்கள் உன் மீது பட முடியாது. யாரும் உன் பாதையில் முட்டுக்கட்டை போட முடியாது. நான் குறித்த நேரத்தில் நான் சொன்னபடியே உன் வாழ்வில் அந்த மகா அதிசயத்தை நடத்தி காட்டுவேன். நான் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான், அதில் மாற்றமே கிடையாது. என் பிள்ளையே, உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பிறர் முன்னால் நீ தலை குனிந்து நின்ற இடத்திலேயே உன்னை தலை நிமிரச் செய்ய போகிறேன். இவனால் இது முடியுமா? இவள் இதையெல்லாம் சாதித்து விடுவாளா என்று உன்னை பார்த்து எள்ளி நகையாடினவர்கள் மூக்கின் மேல் விரலை வைக்கும் அளவிற்கு உன் உயர்வு இருக்கப் போகிறது. அதற்கு உன் உழைப்பும் நம்பிக்கையும் அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை உண்மையாக இருக்கும் வரை இந்த வாராகி அன்னை உனக்கு தருவதை இந்த அகிலத்தில் எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ வெற்றிக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் சோர்ந்து போய் நம்பிக்கையை இழந்து விடாதே என்றுதான் உனக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். உனக்கான வெற்றிக்கனியை கொண்டு வந்து உன் கையில் சேர்ப்பது என் பொறுப்பு. இனி உன் வாழ்க்கை நீ கனவு கண்டது போல மிக அழகாக மாறும். அதுவரை மன நிறைவோடு என் அன்பை மட்டும் நினைத்து கொண்டிரு. உன் வாராகி தாயின் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் உண்டு. எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாழ்வில் இதுவரை எத்தனையோ போராட்டங்களை நீ பார்த்திருப்பாய். ஒவ்வொரு முறையும் கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கதறி அழுதிருப்பாய். அந்த அழுகுரல் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருந்தது. நான் எப்போது வருவேன் என்று நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உன் வாராகி தாய் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். இனி உன் துயரங்கள் எல்லாம் பனி போல விலகும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்துவிட்டது. நான் உனக்கு கொடுக்கும் இந்த 24 மணி நேர காலக்கெடு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மகா சக்தி வாய்ந்த கட்டளை. இந்த காலத்திற்குள் உன் கவலைகளை தீர்க்கும் ஒரு வழி பிறக்கும். பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் தீர்வு இதோ என் கையில் இருக்கிறது. நீ பயப்படாமல் உன் காரியங்களில் இறங்கு. வெற்றி உன் காலடியில் வந்து விழும். உன் அன்னை நான் இருக்கையில் எதற்காகவும் கலங்காதே. நீ தனியால் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சாம்ராஜ்யமே இருக்கிறது. உன் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். உன் கனவுகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் என் சக்தி அதைவிட பெரியது. நீ எதை நினைத்து உருகிறாயோ அதை நான் உனக்கு வாரி வழங்குவேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் அன்னை நான் உனக்கு முன்னே அரணாக நிற்பேன். உன்னை தொட நினைக்கும் தீய சக்திகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும். நீ நேர்மையாக இரு, உண்மையாக உழை. உனக்கு வேண்டியதை நான் தட்டாமல் தருவேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் புது வெளிச்சம் பிறக்கும். உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. மகிழ்ச்சியான செய்தியை வரவேற்க தயாராக இரு. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. வெற்றி நிச்சயம். என் அன்பு மகனே, மகளே, உன் இல்லத்தில் இருக்கும் பாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கி வை. எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டு உன் பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. உன் மன நிம்மதிதான் எனக்கு முக்கியம். எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், முதுகில் குத்தி இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. அவர்களை தண்டிக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் முன்னே இருக்கும் பாதையில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கான அங்கீகாரம், மரியாதை எல்லாம் உன்னை தேடி வரும். நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டு தருவேன். உன் கையில் இருக்கும் கலப்பையை உறுதியாக பிடி. உன் வாழ்வை நான் சொர்க்கமாக மாற்றுவேன். உனது நம்பிக்கையே உனக்கு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் கூர்மையாக வைத்துக்கொள். உன் வாராகி அன்னை
நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் மீற மாட்டேன். நீ நிம்மதியாக இரு. இனி உனக்கு எல்லாம் சுகமே. என் செல்லமே, உன் கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். எப்போதுமே இருளுக்கு பிறகுதான் விடியல் வரும். உன் வாழ்வில் இருண்ட காலம் முடிந்து இப்போது சூரியன் உதிக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் போகும் தருணம் இது. உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தை விரட்டு. அம்மா பார்த்து கொள்வாள் என்கிற ஒரு எண்ணம் போதும். உன்னை ஆகாயத்தில் பறக்க வைப்பேன். உன் வாழ்க்கை என்பது ஒரு போர் என்றால் அந்த போரில் உனக்கு வெற்றியை தேடித்தரும் தளபதியாக நான் இருப்பேன். உன் கவலைகளை சுமக்க எனக்கு வலிமை இருக்கிறது. நீ எதற்கும் அஞ்சாமல் முன்னேறு. உன் வாராகி அன்னை உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? இந்த 24 மணி நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். இனி நீ பார்க்க போவது எல்லாம் சுபமான நிகழ்வுகளாகவே இருக்கும். உன் கனவுகள் நனவாக போகும் வேலை வந்துவிட்டது. இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் கைகள் இனி பிறரிடம் கையேந்தாது. மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு உன் கைகள் உயரும். உன் வீட்டில் செல்வம் பெருகும், நிம்மதி நிலைக்கும். உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உன் குடும்பம் செழிக்கும். இது வெறும் ஆசை வார்த்தை அல்ல. இது உன் வாராகி அன்னை உனக்கு தரும் உறுதிமொழி. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உண்மையான நம்பிக்கையோடு உன் வேலையை தொடங்கு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். என் நேரமும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். வாராகி அம்மா என்று ஒரு முறை அழைத்தால் ஓடோடி வந்து உன் குறைகளை தீர்ப்பேன். உன் அன்னை நான் உன்னை காப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் நீ பலமுறை கேட்ட கேள்விகளுக்கு இன்று விடை கிடைத்து விட்டது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டேயே, அது உன்னை இன்னும் பலமாக நான் கொடுத்த சிறு சோதனைகள். இப்போது அந்த சோதனைகள் முடிந்து விட்டன. நீ ஒரு வைரமாக மாறிவிட்டாய். அந்த வைரத்தை இன்னும் ஜொலிக்க வைப்பது என் வேலை. உன் வாழ்க்கை பயணம் இனி பூந்தோட்டமாக மாறும். முட்கள் எல்லாம் மறைந்து மலர்கள் பூக்கும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். உன் வாராகி தாய் உன் முன்னே செல்ல நீ தைரியமாக பின்னால் வா. எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் வாழ்க்கை இனி உனக்கு பிடித்தாற் போல அமையும். இது உன் வாராகி அன்னையின் ஆசி. என் பிள்ளையே, நீ இன்று வாழ்க, வளர்க. வெற்றி உன்னை தேடி வரும். நீ நினைத்தது நடக்கும். உன் வாழ்வில் இனி நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே ஆச்சரியத்துடன் பார்ப்பாய். இதுவரை மூடியிருந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கும். உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு நான் துணையாக இருக்கும்போது தோல்வி உன்னை நெருங்கவே அஞ்சும். உன் மன உறுதிதான் உனக்கு மகாபலம். அந்த பலத்தை ஒருபோதும் குறைத்து கொள்ளாதே. எத்தனையோ பேர் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் உன்னை அசைக்க யாராலும் முடியாது. என் உலக்கை உன் எதிரிகளை துவம்சம் செய்யும். என் கலப்பை உன் வாழ்வின் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றும். நீ எதற்கும் தயங்காதே. இந்த 24 மணி நேரம் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். சந்தோஷமான செய்தியை எதிர்நோக்கி இரு. உன் வாராகி அன்னை நான் உனக்கு எப்போதும் அரணாக இருப்பேன். வெற்றி நிச்சயம். என் அன்பு தங்கமே, உன் மன பாரத்தை நான் முழுமையாக உடைத்து எறிவேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ யாரை நினைத்து ஏங்கினாயோ அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததோ அது உன்னை தேடி மீண்டும் வரும். உன் செல்வாக்கு உயரும். உன் சொல்வாக்கு பலிக்கும். நீ நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும்.
இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும்? உன் வாராகி அன்னை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு கவலையே வேண்டாம். இந்த 24 மணி நேரத்தை உன் வாழ்வில் பொற்காலமாக மாற்றுவேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன் வெற்றிக்கு நான் உத்தரவாதம். மகிழ்ச்சியான செய்தியை பெற தயாராக இரு. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. உன் வாராகி அன்னை நான் உன்னை கைவிட மாட்டேன். வெற்றி நிச்சயம். இனி எல்லாம் சுபமே. உன் அன்னை நான் உன்னை தழுவிக் கொள்கிறேன். இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன் முன்னே இருக்கும் தடைகள் எல்லாம் என் காலடியில் மிதிப்பட்டு சிதையும். உன் வாழ்க்கை ஒரு மகா சரித்திரமாக மாறப்போகிறது. புறப்படு என் பிள்ளையே. உன் வெற்றி பயணம் இதோ தொடங்கிவிட்டது. உன்னை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உன் வாராகி தாய் என்றும் உன்னுடன் இருக்கிறேன். கவலைப்படாதே, கலங்காதே. வெற்றி உனதே.